அவ்வளவா நான் புக்ஸ் படிக்க மாட்டேன். அதுவும் அத்தி புத்தாப்புல ஏதாச்சும் ஒரு புக்க படிச்சுட்டேன்னா நடுவுல வச்சிருந்து புக் மார்க்க தொலைச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு புக்க படிச்சு புக் மார்க்க தொலைச்சிட்டேன். சோ புதுசா 6 புக் மார்க்க ஏஸ்தட்டிக்கா செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட பழைய புக் மார்க் எல்லாம் இந்த என்வலப்ல போட்டு வச்சிருக்கேன்னு. ஓ காட்! இதெல்லாம் என்னோட பழைய புக் மார்க் கலெக்ஷன்ஸ். புக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். உங்களுக்கு என்ன ஜானர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த வீடியோல நாம ஒரு 6 ஏஸ்தட்டிக்கான புக் மார்க் ஐடியாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சைசஸ்ல ஒரு 6 புக் மார்க்கா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு புக் மார்க்லயும் அதோட கார்னர்ஸை நல்லா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் ப்ரோ லெவல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் புக் மார்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு புக் மார்க்ல கலர்ஃபுல்லான ஒரு பென் எடுத்துட்டு லைன்ஸ் போட்டு வந்துடலாம். எவ்வளவு கிட்ட கிட்ட முடியுமோ அவ்வளவு நெருக்கமா வெர்டிகலா லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்ப ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டியா ஹார்ட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதுக்காக யூஸ் பண்ணிருக்கிறது டாம்ஸோட பிரஷ் பென்ஸ் தான். இது வெறும் பென்லயும் பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா ஒரு ஏஸ்தட்டிக்கான சிம்பிளான ஒரு புக் மார்க் ரெடி. இந்த வீடியோல இருக்க எல்லா புக் மார்க்குமே ரொம்ப ஈஸி டு டூ. அப்புறம் அதோட அவுட்புட் பாக்கிறதுக்கு நல்லா கலர் பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்போ செகண்ட் புக் மார்க். இதுக்காக ஒரு பேப்பர்ல ஃபுல்லா கிரிட் பேட்டர்ன் போட்டு வந்துடலாம். இப்ப அதுல சின்ன 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 ஸ்கொயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்கொயர்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த செஸ் போர்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் இதுக்கு சூஸ் பண்ணிருக்கிறது பேஸ்டல் பிங்க். இப்படி இந்த பேட்டர்னை ஃபுல்லா இந்த புக் மார்க் ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்க ஒயிட் கலர் பாக்ஸஸ்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸை ஃபில் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. இதுக்காக நான் சூஸ் பண்ணியிருந்தது செரிஸ். நல்ல குட்டி குட்டியா செரிஸை வந்து அந்த ஒயிட் புக் மார்க் அந்த ஒயிட் பாக்ஸஸ் ஃபுல்லா நம்ம வந்து போட்டுட்டு வந்துடலாம். நல்ல குட்டி குட்டி செரிஸை வந்து அந்த ஒயிட் பாக்ஸஸ் ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் டாம்ஸ் பிரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட டிப் வந்து ரொம்ப ஃபைனா தின்னா இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கொடுக்க முடிஞ்சது. இந்த பாக்ஸஸை நீங்க சின்னதாவும் போட்டுக்கலாம், இல்ல பெருசாவும் போட்டுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த டிசைனோட அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்படி ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். புக் மார்க் 2 ஓவர். இப்போ புக் மார்க் நம்பர் 3. இதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் புக் மார்க். அவ்வளவு ஈஸியா அதை நம்ம வரைஞ்சு முடிச்சிடலாம். சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ், நடுவுல சின்ன சின்ன ஹனிபீஸ். இதான் அதோட கான்செப்டே. இதுக்கு இந்த லீவ்ஸையும் ஹனிபீஸையும் கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிளாக்ல அவுட்லைன் கொடுத்துடணும். பாக்கிறதுக்கு சின்ன சின்ன டூடுல்ஸை ஜஸ்ட் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ஹனிபியை கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரெயில மட்டும் சின்னதா இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை வந்து கொடுக்கும். இந்த டச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நம்மளோட புக் மார்க் நம்பர் 3 ஓவர். இப்போ புக் மார்க் நம்பர் 4. ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஹாரிசான்டலாவும் வெர்டிகல்ஸாவும் லைன்ஸை கிட்டி கிட்டையா போட்டுட்டு வந்துடலாம். இப்படி நம்மளுக்கு சின்ன சின்னதா பாக்ஸஸ் இருக்க மாதிரி கிரிட் பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்ப அது மேல ப்ளூ கலர் டாட்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப இந்த ப்ளூ கலர் கிரிட் பேட்டர்ன் மேல ப்ளூபெரிஸ் இருக்க மாதிரி வரையறது தான் நம்மளோட கான்செப்ட். இதுக்காக இந்த ப்ளூ டாட்ஸை போட்டதுக்கு அப்புறமா டார்க் ப்ளூல ஒரு சின்னதா ஒரு டாட்டை வச்சுக்கலாம். சோ தட் இந்த ப்ளூபெரி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சைட்ஸ்ல குட்டி குட்டியா லீவ்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ளூபெரி தீம்டு புக் மார்க் ரெடி. இப்போ 5th புக் மார்க். இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இதுக்காக பிரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி வழக்கம் போல கிரிட்ஸை போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் ஒரு ஒரு கலர்ஸை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லா வந்து ஒரே கலரா கொடுத்துட்டேன். ஒயிட் பேப்பரே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கலர் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் ஏதாச்சும் ஒரு டிசைனை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதுல ஹார்ட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இது ரொம்ப கலர்ஃபுல்லான புக் மார்க்கா இருந்துச்சு. நம்மளோட 5th புக் மார்க் ரெடி. இதுதான் ஃபைனல் புக் மார்க். இது ரொம்ப ஈஸி. ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸ்ல வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம், மிச்ச பாக்ஸஸ்ல ஆரஞ்சையே வரைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட ஃபைனல் புக் மார்க் ஓவர். நீ பாட்டுக்கு வரைஞ்சுக்கிட்டு நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம்னு கிளம்புனாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மீன் தொட்டி. இவ ரொம்ப நாளா மீன் குட்டிங்களை கேட்டுட்டு இருந்தா, அததான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா போல இருக்கு. இந்த குட்டி மீன்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா ரொம்ப நாள் இருக்காதே. நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு நாள் பொட்டுன்னு போயிரும். அப்புறம் நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிரும். அதனால நான் இதை அவ்வளவா ப்ரிஃபர் பண்றது கிடையாது. இவதான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தா, இது அட்லீஸ்ட் கொஞ்சம் மாசங்களாவது உயிரோடு இருக்கும்னு நம்புறேன். ஹோப் இட் லிவ்ஸ். இப்ப 6 புக் மார்க்ஸ் ஓவர். பார்க்க பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்குல்ல. ஃபினிஷிங் கரெக்டா இருக்கு, எஸ்தட்டிக்காவும் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சா புக் மார்க் ஷைனிங்காவே இல்லையே. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அதுக்காக ஒரு பிக் சைஸ் செலோ டேப் எடுத்து இப்படி அதுல ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு லேமினேட் பண்ண மாதிரியே இருக்குல்ல. மேல செல்லோடேப் போட்டுறதுனால டஸ்ட் எதுவுமே படாமல் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி 6 புக் மார்க்குமே லேமினேட் பண்ணதுக்கு அப்புறமா இது நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இப்ப இது எல்லாத்தையும் புக்ல வச்சு பார்க்கலாம். Tip 1. Use thick paper. I used invitation paper. கார்னர்ஸ் எல்லாத்தையும் ரவுண்டா கட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. Tip 2. இத லேமினேட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. யூஸ் பிக் சைஸ் செல்லோ டேப். அப்பதான் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஃபைனலா இந்த 6ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செரி போட்ட புக் மார்க் தான். பினிஷிங் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பிரிண்ட் எடுத்த மாதிரியும் இருந்துச்சு. இந்த 6ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் கிஃப்டா கொடுக்கலாம். யாருக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த புக் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நாம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். See you on next video. Bye.